மயிலை கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் இதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. ஓகே நம்பளே, நம்ம பார்த்திங்கன்னா 8/7/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 0-60 அடிச்சிருக்காங்க. ஓகே நம்மள இன்றைக்கி நமக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி தான் நமக்கு கேம் விளாண்டுட்டு வராங்க. ஓகே வாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு 8ஆம் தேதிக்கான ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்து வந்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வருது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நீங்கள் கேரளா அண்ட் இயர் பற்றி நம்பர் ஏ மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. 2 டிஜிட் 13 ரூபாய்க்கு 1000, 3 டிஜிட் 12 ரூபாய்க்கு 4500, 25 ரூபாய்க்கு 9500, 30 ரூபாய்க்கு 14000, 70 ரூபாய்க்கு 33000 கொடுக்குறாங்க. 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு 90000, 110 ரூபாய்க்கு 4,80,000. இவங்களோட நம்பர் பார்த்தீங்கன்னா 93 605 18 559 நம்பர் சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓகே நம்ம ஒரு 5 days ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்க நம்ம பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா 511, இந்த 511 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்க நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 511 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 584 போட்டுக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 02 கிடச்சிருக்கு. 02 தான் நமக்கு கிடைச்சி அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 511 வச்சடியில் நமக்கு 02 கிடச்சிருக்கு. இல்லை ரெண்டாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 721. அந்த 721 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 721 ரூட் ஆப்ஷன் 584 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் நமக்கு 36 கிடச்சிருக்கு. 36 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 721 போடையில் நமக்கு 36 கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 496. இந்த 496 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 496 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அப்படி 8ன்னு கிடச்சிருக்கு. 2 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 496 வச்சுட்டு நமக்கு 2 8ன்னு கிடச்சிருக்கு. ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்ட்லையும் 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு 028. இந்த 028 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 028 போட்டு எடுக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 64ன்னு கிடச்சிருக்கு. 64 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 028 போடையில் நமக்கு 64ன்னு கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு 060. இந்த 060 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 060 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 9 அப்படி 5ன்னு கிடச்சிருக்கு. 9 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, எத்தனை நம்ம 060 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 5ன்னு கிடச்சிருக்கு. நம்ம ஒரு 5 days எடுத்ததும் இதில் 2 6. ஓகேவா, 2 8 நமக்கு 6 இந்த மாதிரி பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பி போர்டு அல்லது சி போர்டில் 9 அல்லது 5 வரதுக்கு சான்சஸ் இருக்க மாதிரி இருக்குது. இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகே, அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல்போர்டு நம்பர் எப்படி எடுக்கணும் நம்ம பார்த்துருவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 days ரிசல்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் 721. இந்த 721 வச்சு நம்ம ஆல்போர்டு நம்பர் எப்படி எடுக்கணும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, 721 போட்டுக்கிறோம். ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 524 போட்டுக்கிறோம். இதில் முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 5 9 கிடச்சிருக்கு. 5 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 721 போடையில் நமக்கு 5 9ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 496. அந்த 496 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 496 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 0 அப்படி 9ன்னு கிடச்சிருக்கு. 09 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 496 போர்டில் நமக்கு 09ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 0 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 028. இந்த 028 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஆனால் 028 ரூட் ஆப்ஷன் 524 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 96 கிடச்சிருக்கு. 96 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ 028 போர்டில் நமக்கு 96 கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 060. இந்த 060 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 060 ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர் 06 கிடச்சிருக்கு. 06 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
இப்போ நான் 0-60 போட்டு எடுக்கல, நமக்கு வந்து 0-6லேருந்து மீண்டும் ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் எடுத்திருந்தோம். இதில் வந்து 721 வச்சு எடுக்கணும். நமக்கு 9 0 அடுத்து நமக்கு 6 ஓகேவா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6ஆம் நம்பர் வரலாங்க. மற்ற இருக்குது உங்கள் கணிப்பில் 6ஆம் நம்பர் வந்துச்சா நம்ம டைப் பண்ணி பார்க்கலாம். அப்படியே 0 மீண்டும் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். அந்த 6ஆம் நம்பர் வரலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுனாலும் டைப் பண்ணுங்கள். அப்படியே கெசியாக மட்டும் பாருங்கள். ஓகே, நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வந்து 9-5 எடுத்திருக்கோம். அடுத்தபடியாக நமக்கு ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு நமக்கு 6-0 எடுத்திருக்கோம். 6எல்லாம் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பார்க்கலாம் நம்மளே. ஓகேவா. அடுத்தபடி நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கான ஒரு கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 69 65 2 நம்பரும், சப்போர்ட் நம்பரில் 09 அல்லது 05 2 நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வந்தால் எடுத்துங்க, அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் இதாக போயிட்டுருக்கேன். அதனால் அவங்க கணிப்பில் மேட்ச் ஆச்சுனா மட்டும் பயன்படுத்த நம்மளால் விட்டுருங்க. ஓகேவா. ஓகே நம்மளே, நம்ம வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து 10 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-60. ஆனால் 0-60க்கு பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காம பார்த்து எடுத்துருக்கீங்க. ரொம்ப அசோக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா 6-4-8 கொடுத்துருவாப்புல. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நியூஸ் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் யாருமே எதிர்பார்க்குற நம்ம தான் நம்மளே அடிச்சிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா யாருமே இன்றைக்கி வந்து அஜய் அவர் பார்த்தீங்கன்னா 0-5-0-4 கொடுத்துருக்காப்புல. ஆனால் சூப்பராக 0 வச்சு எடுத்துருக்காப்புல. ஏன்னா ஒரு 6 போட்டிருந்தப்பனா அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இனியாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா 606 போட்டு எடுத்துருக்காப்புல. ஓகே நம்மள இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஓகே நம்மள வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கே பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு நம்ம சந்திப்போம். ஓகேவா.